ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் பொங்கல் ஸ்பெஷல் லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நிறைய காய்கறிகள்லாம் போட்டு காய் போட்ட சாம்பார் வச்சுருக்காங்க அம்மா. கேரட், பீன்ஸ், அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே போட்டு நல்லா திக்காக சூப்பரான ஒரு மாங்காய் எல்லாமே போட்டு பருப்பு சாம்பார், காய்கறி சாம்பார் வச்சுருக்காங்க. ஒயிட் ரைஸ் இருக்குது. சாம்பாருக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு வறுவல், வெங்காயம்லாம் போட்டு உருளைக்கிழங்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணால் செமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல், அது கூடவே பருப்பு ரசம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வெள்ளை கடலை வேக வச்சு வச்சுருக்காங்க. தாளிப்புலாம் போட்டு வெள்ளைக்கடலை வேக வச்சு வச்சுருக்காங்க. இன்னையோட ஸ்பெஷலே சூரிய பொங்கல் ஸ்பெஷல் பொங்கல், சக்கரை பொங்கல், வெல்லம் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணியிருக்காங்க. பொங்கல் ஸ்பெஷல். அதுக்கப்புறமா சைட் டிஷ்ஷாக வடை செஞ்சுருந்தாங்க. வடை செஞ்சதுமே கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. 3 தான் இருக்கு. கொஞ்சம் தான் செஞ்சாங்க. அதுலேயுமே ஒரு 2-3 வடை காணோம் போயிடுச்சு. சாப்பிட்டுட்டோம். ஓகே, வாழை இலையில நம்ம இன்னைக்கு லஞ்சு சாப்பிட போகிறோம். சாப்பிடலாமா? அக்கா நீங்க அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. நீ என்ன செல்ல சாரியில சூப்பரா இருக்க. ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம். அம்சமா அழகா இருக்கீங்க. இங்கே வா, இங்கே வந்து எடு. ஒயிட் ரைஸ், கொழுந்து வாழை இலையா சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான வாழை இலையாக இருக்குது. செமையாக இருக்குது பாரு. டபுள் கலர் க்ரீன் கலர் காம்பினேஷன். ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் போட்டாச்சு. காய்கறிகள் போட்ட சாம்பார், காய் போட்ட சாம்பார் ஊற்றிக்கலாம். சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம். கடலை கொஞ்சமாக வச்சுக்கலாம். இந்த கடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வடை, நம்மளுடைய இன்னைக்கு மெயின் டிஷ்ஷான சக்கரை பொங்கல் வைக்கலாம். ரசம் சாப்பிட்டுக்கலாம். மாங்காய் கூட இருக்குது. நம்மளுக்கு வேணும்னா மாம்பழம் மாதிரி இது பழுத்தது தான், இதுவுமே சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்வீட் பொங்கல் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நெய் போட்டு நல்லா கமன்னு சூப்பராக இருக்கும். கடலை சாப்பிட்டு பார்ப்போம். கடலையுமே செம்மையாக, உப்பு எல்லாமே வெந்தது எல்லாமே பக்காவாக இருக்கும். வடை, சாஃப்ட் வடை, ஸ்பாஞ்ச் வடை, உளுந்து வடை எல்லாமே படைக்கிறதுனால என்னன்னு தெரியல, இன்னும் டேஸ்ட் அதிகமாக தெரியுது. சூப்பராக இருக்கும். ஓகே, சாம்பார் டேஸ்ட் பார்ப்போம். ஒருத்தவங்க மட்டும் மிஸ்ஸிங் இப்போ இலையில ஒரு அப்பளம். உருளைக்கிழங்கு பொரியலை கொஞ்சமாக எடுத்து சாம்பார் ரைஸ் கூட வச்சு வேற லெவல் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். செமையான லஞ்சாக இருக்குது. அதில் கொஞ்சமாக ரசமும் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். பருப்பு ரசம் சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, அருமையான சாப்பாடுங்க. எவ்வளோ ஒரு அருமையான இன்னைக்கு ஒரு லஞ்சு. அப்பளமும் வந்துருச்சு. சுட அப்பளமும் சுட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. சூப்பரான, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அப்பளமும் வச்சு நம்ம சாப்பிட்டுடலாம் இலையில. இப்போ நம்மளோட ஃபுல் லஞ்ச் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. அப்பளம் வந்ததோட அப்பளமும் சாப்பிட்டு பார்ப்போம். அப்பளத்தோட வச்சு சூப்பராக இருக்கும். வடை, பாயாசம், அப்பளம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பாயாசம் மிஸ்ஸிங். பாயாசத்துக்கு பதிலாக பொங்கல், மற்றது எல்லாமே இருக்குது. ஓகே, நீங்களும் வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு பொங்கல் இருக்குது, மாட்டு பொங்கல். அந்த விளாக் நம்ம செலிப்ரேட் பண்ணி எடுத்தோன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். பாய்.